ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 14, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மாயையை ஒதுக்கி அதன் நிழலில் இருந்து தப்ப வேண்டுமானால் நீங்கள் சூரியனை நோக்கி நடக்க வேண்டும். அப்போதுதான் நிழல் உங்களுக்கு பின்னால் விழும். அறிவு மற்றும் பகுத்தறியும் திறனாகிய சூரியன் உயர உயர எழும்போது நிழல் குறுகியதாகவும் சிறியதாகவும் ஆகிவிடுகிறது. கடைசியில் சூரியன் மேலே உச்சத்தில் இருக்கும்போது மாயை எனும் நிழல் உங்கள் கால்களை பற்றி கொண்டு சரணடைந்து விடுகிறது. நீங்கள் அதனை மிதித்து நடந்து செல்லலாம். அதுபோலவே உங்களுடைய அறிவு மேன்மையானதாக இருக்கும்போது மாயை தன் தீய பார்வையை உங்கள் மீது படரச் செய்ய முடியாது. லட்சக்கணக்கானோர் அனுதினமும் 3 வேளையும் பாராயணம் செய்யும் வேத மந்திரமான காயத்ரி சூரியனைப் போல் பிரகாசிக்கும் அளவுக்கு அறிவுணர்வை தட்டி எழுப்பி மாயை எனும் புகை மூட்டத்தை அழித்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. பின்னர் கலக்கமுறச் செய்து முரண்பட்டு குழப்பும் முடிவு தயக்கம் ஆகியவற்றின் அலைகள் அமைதிப்படுத்தப்படுகின்றன. இதுவே யோகம் அல்லது மனம் அலைப்பாய்வதை தடுக்கும் முறை என பதஞ்சலி முனிவர் கூறினார். தெய்வீக அருளுரை ஜூலை 8, 1968. மாயைக்கு அதிபதியான மாதவனுடன் நீங்கள் இணைந்தால் மட்டுமே மாயையை வெல்ல முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.